இதுக்கே இப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பார். என்னோட மந்திர சக்தியை பயன்படுத்தி உன் பாக்க நான் வெளியே கொண்டு வரேன். வெளியே வரப்ப பாக்கோட கண்ணுக்கு நான் மட்டும்தான் தெரிவேன். பாக்கு, அம்மா வந்திருக்கேன். உனக்கு பிடிச்ச மாமிசத்தை கொண்டு வந்திருக்கேன். போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு உனக்கு மாமிசத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். வா, வெளியே வா பாக்கு, வெளியே வா. வாப்பா, அம்மா உனக்காக எவ்வளவு கொண்டு வந்திருக்கேன். வயிற்ற கிழிச்சாதானே நான் முழுசா வெளியே வர முடியும். இல்லனா நான் மறுபடியும் மாமிசத்தை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ள தானே போய் தங்கணும். முதல்ல நீ வெளியே வா. வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நீ மறுபடியும் மல்லிகா வயிற்றுக்குள்ளேயே போயிடு. அதுக்கப்புறமா நான் அவ வயிற்றை கிழிச்சு உன்னை முழுசா வெளியே எடுத்துறேன். சரியா? வா பாக்கு. சரி, நான் வர்றேன். வா பாக்கு, வா. எல்லாம் உனக்கு தான். வா, அப்படிதான் வா. குடுமா இந்த பாக்கு எல்லாம் உனக்கு தான். குடு. உனக்காக ஆசையா வச்சிருக்கல. இந்த வா. கீழே இருக்கு, எடுத்துக்கோப்பா. வா பாக்கு, வந்து எடுத்துக்கோப்பா. எடுத்துக்கோ, எல்லாம் உனக்கு தான். ஏய் பொம்மி, என்னையவே ஏமாத்த பாக்குறியா? மாமிசத்தோட வாசனையும் எங்க அம்மாவோட உருவத்தையும் கட்டிட்டா நான் ஏமாந்துருவேனா? என்ன அழிக்கிறதுக்காக தானே இப்ப என்ன வெளியே வர வச்ச. இப்ப பாரு இந்த பாக்கோட ஆட்டத்தை. உன் குடும்பத்துல இருக்கிற யாரையும் நான் உயிரோட விட்டு வைக்க போறதில்ல. எல்லாருக்கும் இன்னைக்குதான் கடைசி நாள். இப்ப பாக்கு யாரையும் விட்டு வைக்காது, உன்னையும் சேர்த்துதாமா? மிஸ்டர் பாக், நாங்க 3 பேரும் ஆளுங்கதான். அங்க என் மருமக தம்மனா வழியில துடிச்சுக்கிட்டு இருக்கா. உங்களுக்குள்ள இன்னும் பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்க கொஞ்சம் வெளியில போய்க்கிறோம். கொஞ்சம் தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் ப்ளீஸ்.
வேம்பு சார் போகாதீங்க. வேம்பு சார் வேண்டாம், சொன்னா கேளுங்க. வேம்பு சார், ஐயோ வேம்பு சார் சொல்றத கேளுங்க, போகாதீங்க. வேண்டாம் வேம்பு சார், போகாதீங்க. வேம்பு சார், வேம்பு சார் கீழே இறங்குங்க. வேண்டாம் வேம்பு சார். ஐயோ வேம்பு சார் சொல்றத கேளுங்க, கீழே இறங்குங்க. வேம்பு சார், வேம்பு சார் சொன்னா கேளுங்க. ஐயோ வேம்பு சார் சொன்னா கேளுங்க, இறங்குங்க. வேம்பு சார் நான் சொல்றத கேளுங்க. வேம்பு சார் இறங்குங்க. வேம்பு சார் சொல்றத கேளுங்க. ஐயோ வேம்பு சார், வேம்பு சார் வேண்டாம் வேம்பு சார். வேம்பு சார்,
மாலை எப்படி என் கழுத்துல? நான் எப்படி இங்க வந்தேன்? அதுவும் இந்த நேரத்துல? கடவுளே. நீ நல்லா தூங்குறானே. அக்கா நான் இருக்கேன், உன்னை நான் பாத்துக்கிறேன். தாத்தா பாட்டி எதை பத்தியும் கவலைப்படாம நிம்மதியா தூங்குங்க. உங்களுக்கு எதுவும் ஆக நான் விட மாட்டேன். இந்த பாக அழிக்க முடியாது போல இருக்கே. உன்னோட தேவை ஏன் அழிவு தானே? என் குடும்பத்துல இருக்கிற யாரையும் எதுவும் பண்ணிடாத. இப்பவே என்னோட ஆத்மாவை அழிச்சு உன்னோட பசியை தீர்த்துக்கோ. நான் முதல்ல ஒன்னு அழிக்கிறேன், அதுக்கப்புறம் உன்னுடைய மொத்த சாம்ராஜ்யத்தை அழிக்கிறேன். வா வந்து என்ன அழி. ஐயோ, எப்படியாவது பொம்மி கதையை முடிச்சிடு. போகாத பாக்கு. ஐயோ சொன்னா கேளு. போகாத பாக்கு. நான் சொல்றத கேளுப்பா. ஐயோ போகாத. போ 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 போ. பாக்கு அவ சொன்னா கேட்காத. போகாத. ஓ
பொம்மி பேச்ச கேட்காதன்னு சொன்ன கேட்டியா? பாக்கு, உன்னை அழிச்ச அந்த பொம்மியையும் அவங்க குடும்பத்தையும் நான் அழிக்காம விட மாட்டேன். பாத்தீங்களா உங்க பாகோட கதி? ஆனா உங்க 3 பேரையும் அவ்வளோ சீக்கிரம் நான் கொல்ல மாட்டேன். துடிக்க வச்சு மன உளைச்சலுக்கு ஆளாக்கி ஏண்டா இந்த உலகத்துல நாம வாழ்றோன்னு வேதனைப்படுற அளவுக்கு உங்களோட மரணம் ரொம்ப கொடூரமா இருக்கும். சிவு. தென்னி 7 நாள்ல அடுத்து இந்த வீட்ல என்னென்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு காலையில நீங்க தூங்கி எழுந்ததும் பாப்பீங்க. ஐயோ, இனிமே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. பாப்பா, நீ எப்போ வெளியே வருவேன்னு எல்லாரும் வெயிட் பண்ணி நிறுகிறாங்க. நான் கோமால இருக்க சொல்ல நீ தானே பாப்பா எல்லாரையும் காப்பாத்துன. இம்மா நாளா எல்லா கஷ்டத்துலயும் நீயும் அக்காவும் தான் என் கூடவே இருந்துக்கிறீங்க. நீ பிறந்தா தாடிகாரனாண்ட குடுத்துட்டு போயிருவேன்னு சொன்ன. ஆனா அக்கா தாடிகாரனாண்ட தாலி குத்து என் கழுத்துல கட்ட சொல்றேன்னு சொல்லுச்சு. கண்டிப்பா அது நடக்கும் ராணி. வாக்கா. அக்கா, உனக்கு ஆயுசு 100க்கா. இப்பதான் நம்ம பாப்பா வாண்ட உன்னை பத்தி நான் சொல்லி நின்றேன். அல்பாயுஸ்ல போய் சேர்ந்த எனக்கு 100 ஆயுசா? அக்கா, உனக்கு ஏன்க்கா அல்பாயுசு? இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்கும் நீங்க எல்லாரோட மனசுலயும் வாழ்ந்துதான் இருப்ப. என் வயித்துல குட்டி பாப்பாவா வரப்போறதும் நீதானே. அக்கா, உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்க்கா. என்ன ராணி? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவும் பசுபதியும் என்னை பார்க்க வந்திருந்தாங்கக்கா. ராணி, அம்மா நீ இங்க இருக்கியா? வாங்க உட்காருங்க. இருக்கட்டுமா? வா, உனக்கு உட்காருப்பா. உடம்புக்கு ஒண்ணும் இல்லல? நீ நல்லா தானமா இருக்க? ஏன் கீழே வரல? இல்லம்மா, கொஞ்சம் அசதியா இருந்துச்சு, அதான் நான் அப்படியே இங்க உட்காந்துட்டேன். அம்மா, என்னம்மா 2 பேரும் என்ன பார்க்க வந்துக்கிறீங்க? இல்லம்மா, மல்லிகா மாசமானதுல இருந்து அடிக்கடி வயித்து வலிங்கிறா. அதான் மனசு கேட்காம ஒரு ஜோசியரை போய் பார்த்தேன். பொதுவா ஒரு பொண்ணோட வயித்துல கரு உண்டானதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள அவளுக்கு நலங்கு ஒண்ணு பண்ணணுமா. சில நேரம் அத பண்ணாம விட்டா கூட எதிர்வினையா மாறி இந்த மாதிரி அடிக்கடி வயித்து வலி வரும்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க? இப்படி எல்லாம் கூட இருக்குதா? இருக்கா இல்லையான்னு தெரியலக்கா. ஆனா ஜோசியர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அந்த சடங்க செய்யலனா நாளைக்கு மல்லிகாக்கு ஏதாவது ஆச்சுன்னா கூட இதனாலயோன்னு தோணுங்கக்கா. ஆமா ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். ஜோசியர் சொல்லிட்டா அதை செஞ்சிடணும். அதனாலதாம்மா அந்த காலத்துல ஒவ்வொருத்தவங்களும் இந்த மாதிரியான சடங்குகளை சரியான நேரத்துல செஞ்சிருவாங்க. அந்த நம்பிக்கையோட இருந்ததுனாலதான்
குழந்தையும் நல்லபடியா எந்தவித குறையும் இல்லாம எல்லார் வீட்லயும் சுகப்பிரசவமா நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால மல்லிகாக்கு நலங்கு பண்ணலான்னு அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா பண்ணிடலாம், நம்ம வீட்லயே வச்சு பண்ணிடலாம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிம்மா, நீ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. அக்கா, உன்னோட இடத்துல இருந்து மல்லிகாக்கு பண்ண வேண்டிய சம்பிரதாயங்களையும் சடங்கையும் நான் தானே செய்யணும். அதான் நலங்க நம்ம வீட்லயே வச்சு செய்யலான்னு முடிவு எடுத்துக்கிறேன். அதுக்கெல்லாம் இனி எந்த அவசியமும் இல்ல ராணி. மல்லிகா வயித்துல வளர்ந்தது குழந்தையே இல்லை.